வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியாஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேம்பு குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த சேம்பு 1/2 கிலோ, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இந்த எண்ணெய் போட்டாச்சு. கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போடுறோம். இது சிரட்டை கரண்டி. நான் இப்போ ஊருக்கு போயிருந்தேன், கன்னியாகுமரிக்கு. அங்கே வாங்கிட்டு வந்தேன். இது தேங்காய் மட்டையில் செய்வாங்க சிரட்டை கரண்டி. இது ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நான் போயிருந்தேன், லாஸ்ட் வீக் போயிருந்தேன் கன்னியாகுமரி. அப்போ வாங்கிட்டு வந்தேன். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் கருவேப்பிலை ஆனதும் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொரிச்சிச்சு. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் குழம்பு மிளகாத்தூள். நான் வெங்காயத்துலேயே உப்பு போட்டுருந்தேன். நல்லா ஃப்ரை வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, என் சமையல் எப்படின்னா, நான் ரொம்ப பொடிசா அந்த மாதிரி ரொம்ப பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே பெருசாக ஏதோ வெட்டிடுவேன், அது வெந்துடும். நல்லா வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருந்தோம். நம்ம இப்போது சேம்பு உரிச்சு வச்சுருக்கோம், வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் அதில் போடணும். இது நல்லா இப்போ கொதிக்குது. நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருக்க சேம்பு பாருங்க போட்டு, இது வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். அதில் இந்த உப்பு காரெல்லாம் பிடிச்சிடும் நல்லா. இது என் ஸ்டைல்.